இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன வீரா குரல் ஓங்குது? என்ன உன்னோட கலெக்டர் திமிர என்கிட்ட காட்டுறியா? நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா குழந்தை விஷயத்துல விளையாடாதீங்க. கனிக்கு ஐஸ்கிரீம் கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காங்க. அப்படி இருந்து எங்களுக்கு தெரியாம ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்திருக்கீங்க. இப்ப குழந்தைக்கு காய்ச்சல் அடிக்குதுங்க. காய்ச்சலா? கனி என்னடா இவ்ளோ காய்ச்சல் அடிக்குது? இவ்ளோ காய்ச்சல் அடிக்குது. ஸ்கூல்ல மிஸ்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, அவங்க வீட்ல கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. சும்மா அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க, புரியுதா? இனிமே குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், என்ன எனக்கு ஆர்டர் போடுற? அவ என் பொண்ணு. என் பொண்ணுக்கு என்ன வாங்கி தரணும்னு எனக்கு தெரியும். வந்துட்டா பெருசா நியாயம் பேசுறது. ஏய், நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் உன்னை. குழந்தைக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா, அப்போ திமிரதா பேசுவியா நீ? இங்க பார், உன் திமிர்த்தனத்தினால எங்க குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னு வையே. சின்னமா கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எனக்கு என்னமோ என் குழந்தை மேல அக்கறை இல்லாத மாதிரி பேசுறீங்க. உள்ள ஆசைப்பட்டு கேக்குறா, பெத்தவங்க வாங்கி கொடுக்கணும் தானே நினைப்பாங்க. பெத்தவளா? என்னமோ கனி உங்க பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. கனி உங்க பொண்ணு கிடையாது, அத மறந்துடாதீங்க. ஆமாண்டி, நான் 10 மாசம் சுமந்து பெக்காதவதான். ஆனா என் புருஷன் மூலமா வந்த குழந்தை தானே இது. இப்ப அந்த குழந்தைக்கு நான் உரிமை கொண்டாட கூடாதா? இங்க பாருங்க சின்னமா, இந்த வீரா பேசுறது எதுவுமே சரியில்லை. அவளை கொஞ்சம் அடக்கி வைங்க. ஏங்க, அவளுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க வந்து நியாயம் பேசிட்டு இருக்கீங்க. காய்ச்சல் வந்ததுக்கு நானா காரணம்? அதுக்கப்புறம் நீ அவளுக்கு என்னென்ன கொடுத்தியோ? பச்சை தண்ணியில குளிக்க வச்சிருப்ப. ஏற்கனவே அவளுக்கு காய்ச்சல் உள்ளுக்குள்ள இருந்திருக்கும். இதுதான் சாக்குன்னு மொத்த பழியும் தூக்கி என் மேல போடுறியா? என் குழந்தை என்ன ஆசைப்பட்டாலோ அதை நான் வாங்கி கொடுப்பேன். என்னை யாராலையும் தடுக்க முடியாது. புஷ்பா, போதும். பாருங்க, நான் உங்ககிட்ட சண்டைக்கு வரல. இனிமேலாவது குழந்தை விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. குழந்தை ஆசைப்பட்டு கேட்கிறான்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு இருக்க முடியாது. அவ உடம்புக்கு எது ஒத்துக்கும் ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சுதான் வாங்கி கொடுக்கணும். ஓஹோ, அவ்வளவு அக்கறையா உனக்கு? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். கனி கண்மணியோட புள்ளையா இல்ல நீ ரகசியமா? என்ன பேசுற? பேச்சு பேசுறடி.